ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே தமிழன் கேரளா லாட்ரி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சேனலில் வீடியோ போட முடியல. ஏன்னா, இங்கே நாங்கள் இருக்க இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவி ரெயின், பவர் ஷட் டவுன் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால இன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியல கெஸ்ஸிங் எடுத்துமே. ஸோ, ஷார்ட்டாக நான் சார்ஜ் எங்கே சார்ஜ்லாம் மொபைல் ஆஃப் ஆகிடுமோட்டு நான் குரூப்புக்கு மட்டும் தான் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்தது. ஆனால் சேனலுக்கு தான் கெஸ்ஸிங் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, மதியானம் தான் கொடுத்தேன். இந்த கெஸ்ஸிங் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 2:11 இருக்கும். அந்த டைமுக்கு தான் கொடுத்துருந்தேன். ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6 வரதுனால கண்டினியூவா அப்படியே ஏ போர்டில் 7 வரலான்ற மாதிரி ஏ போர்டு 7 கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏபிபிசிஎஸ்சியில் 72, 77 கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ அது சொல்லி யூஸ் இல்லை தான். ஆனால் இன்னைக்கு ஃபாலோ பண்ணால் இன்னும் 3 நாள் விட்டு இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 3, 8 பவரில் வந்திருக்கு, 4, 4 டைரக்ட் வந்திருக்கு, 5, 0 பவரில் வந்திருக்கு, 6, 6 டைரக்ட் வந்திருக்கு. ஸோ 7, 2 வரலாம். இல்லைனா பை சான்ஸ் 7, 7 வரலான்ற மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி ஏபியில் 77 பாஸ் ஆயிருந்தது. நெக்ஸ்ட் இது ஏன் இப்போ சொல்கிறேன், இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லி யூஸே இல்லை, ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்க, அடுத்து இன்னும் 3 நாளில் இதே பேட்டர்னில் கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும். ஸோ அப்போ ட்ரை பண்ணிக்கோங்கன்றதுக்கு தான் இப்போ சொல்கிறேன். சி போர்ட்லேயுமே 5 கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னாக்க 8, 2, 1, 5, 8, 2, 1. ஸோ சி போர்டில் 5 வரலான்ற மாதிரி சி போர்டில் 5மே கொடுத்துருந்தேன். அதுவுமே பாஸ் ஆயிருந்தது. ஸோ 773 மிஷின் நம்பர் வச்சுமே பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் 7, 2 கொடுத்தேன். 7 பாஸ் ஆயிருந்தது. ஏபிபிசிஏசியில் 72, 77, 75 கொடுத்துருந்தேன். அதில் ஏபியில் 77ம், ஏசியில் 75ம், பிசியில் 75ம் சூப்பராக பாஸ் ஆயிருந்தது. 3டி ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன். 725 கொடுத்தேன். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 775. ஸோ இன்றைக்கி எனக்கு இங்கே பவர் ஷட் டவுனெல்லாம் இல்லாமல், இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருந்திருந்தா சேனலுக்குமே நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். இப்போ ஏன் வீடியோ போடுறேன்னா, இப்போ மொபைல் ஷட் டவுன் ஆகிட்டா எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ கெஸ்ஸிங் இப்போ இதுக்கு மேலே கொடுக்க வேண்டிய டைம், இப்போ மொபைல் ஆஃப் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லைன்றதுனால தான் ஸோ வீடியோ போட்டேன். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வீடியோ போட முடியலன்னா, குரூப்பில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நான் பலமுறை சொல்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் சொன்ன பேட்டர்ன்லாம் கண்டிப்பாக 3 நாள் கழிச்சு இதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக அன்றைக்கி வின்னிங் எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.